மாமிசம் சாப்பிட்டேன்னா அது நச்சு உணவு. அது நச்சு உணவை சாப்பிட்டா நிச்சயம் உனக்கு கொனைக்கேடு வரும், உன் பாவம் உணவு விடாது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுன்னா அண்ணாத்தல் செய்யாத அலறுன்னா. சாப்பிடாம இருந்தால் நல்ல உயிர் நிலை அப்படி நல்ல நிறைய இருப்பான். இல்லாட்டி நரகம் ஒன்றை பற்றி விடாது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுன்னா அண்ணாத்தல் செய்யாது, நரகம் ஒன்றை பற்றிக்கிட்டு விடாதுன்னா. ஆக புலால் உணவு அவசியம் இல்லை. நானே சாப்பிட்டவன் தான், நேற்று ஒன்று சாப்பிட்டதான் ஏன் திருத்திக்கிட்டேன். நீ என்ன பற்றி நானே திருத்திக்கிட்டேன்னு சொன்னேன், நானே சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். நேற்று ஒன்று சாப்பிட்டோம், பல ஆண்டுகளுக்கு முன்னே சாப்பிட்டேன், நிறுத்திக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டால் இருக்கிற கேடு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக இது புலால் உண்ணுவதால் கொனைக்கேடு வரும். பாவத்தை செய்து சாப்பிடுவான். தன் ஊன் பெருக்கற்குத்தான் பெரிது உண்பான் எங்கனம் ஆளும் வரலாம். தன் உடம்பை பெருக்குவதற்காக இன்னொரு உடம்பு உண்டா எப்படி அவனுக்கு அருள் வந்து வரலாட்சி செய்ய முடியும்னு கேட்பான் வள்ளுவன். ஆக நேற்று ஒன்று தவறு செய்திருக்கேன், முட்டை சாப்பிட்டுருக்கேன், எல்லாம் சாப்பிட்ருப்பேன், எல்லாம் சாப்பிட்டேங்க திருந்திக்கன்னு சொல்லுவான். புலால் உணவு இருக்கக்கூடாது, உயிரை கொலை செய்யக்கூடாது. ஆக இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆசானை கேட்கிறோம். ஞானி அவருக்கு என்ன தான் புலால் உண்ணாமல் இருக்கணும், உயிர் கொலை செய்யாமல் தீர்ந்து போச்சு. எந்த காலத்தை மட்டும் உயிருக்கு ஆடு கோழி கோயிலுக்கு போகவே கூடாது. நான் எங்கள் குலதெய்வம்னா போய்கிட்டே இருண்ணா, நீ அவனை திருத்த வேண்டிய நீ ஆள் இல்லை, போய்கிட்டே இருண்ணா. எங்கள் முன்னோர்களுக்கு செஞ்சுருக்கானே நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா. நான் வேண்டிக்கிட்டேனே எனக்கு ஏதாவது கேடு வரும்னா செஞ்சுக்கிட்டே இருந்தா. எனக்கு கடவுளுக்கு தான் வேலையா, நீ வேண்டிக்கிட்ட ஒன்று அவனுக்கு என்ன, நீ கேட்க தானே அவன் கொடுக்கறக்கான், அவனுக்கு கேட்கறது நீ போய் வேண்டிக்கிட்டு இன்னும் வேண்டிக்கிறது. கடவுளுக்கு ஆடு கோழி வெட்ட இருந்துச்சுன்னா அவனை கேட்குறான். அவனை சான்றோன் கேட்பானோ? சான்றோர்கள் கேட்க மாட்டான். குடியில் நண்பர் கேட்பார்களோ? உனக்கு இந்த துன்பந்தி இருந்தால் உனக்கு கோழி வெட்டுன்னு கேட்பானோ? கேட்க மாட்டான். அவருக்கு இதோ அவன் சொல்லுவான், நான் 300 அப்படி சேவட்டா எனக்கு கேடு வரும்னா எதை செஞ்சு போ, உனக்கு என்ன நட்டமா, தடுக்காத அவனே, அதுக்கு நான் வந்தவன். உயிர்கொலை நீ கோயிலுக்கு போகாத, அந்த கோயிலுக்கு அப்புறம் உனக்கு தான் சொன்னமே தவிர அந்த கோயிலில் போய் இது செய்யாத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரவாள் இப்படி திருப்பிடுவோம், உனக்கு பிரச்சனை வந்துடும். மற்றவன் திருத்தத்துக்கு நம்ம இல்லை, நாம் திருத்த வந்திருக்கிறோம். அவன் வேணைக்கப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கான், அது நமக்கு தேவையில்லை. உலக திருத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆக நம்ம திருத்திக்கிறோம். ஆக உயிர்கொலை செய்யாமல் இருக்கும், புலால் உண்ணாது இருக்கணும், பொருள் செய்யாமல் இருக்கணும். திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஒருவனுக்கு சிறப்பறிவு வராது. திருவள்ளுவர் எப்படி பெறுவது என்று கேட்டு அறம் கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டு தெரிந்தாலும் திருவள்ளுவர் தன்மை தலைவன் யாருன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அது தலைவன் அறிந்து கொள்வதற்கு கேட்டு தெரிந்து கொண்டான் வள்ளுவன். ஆக எப்படி பார்த்தாலும் கேள்வி செல்வம் செவி செல்வம், கடவுளுக்கு செவி காது என்று கேட்கும் திறனை வைத்தது நோக்கமே. படிக்காவிட்டாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.